தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் வருவாயை பெருக்கவும் டீசல் செலவை கட்டுப்படுத்தவும் ஒரு புதிய அதிரடி திட்டம் தற்போது நடைமுறைக்கு வரத் தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து குறைவாக இருக்கும் நாட்களில், குறிப்பாக குறைந்த வருவாய் ஈட்டும் அரசு பேருந்து சேவைகளை தற்காலிகமாக நிறுத்த போக்குவரத்து கழகங்கள் திட்டமிட்டுள்ளன. இதன் மூலம் ஒருபுறம் அரசுக்கு ஏற்படும் தேவையற்ற செலவுகள் குறையும் என்றாலும், மறுபுறம் இது பொதுமக்களிடையே ஒருவித கவலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக அனைத்து மண்டலங்களிலிருந்தும் பேருந்து சேவைகளை குறைப்பதற்கான விரிவான அறிக்கைகள் தற்போது அதிகாரிகளால் பெறப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கையாக விழுப்புரம் மண்டலத்தில் மட்டும் சுமார் 136 புறநகர் பேருந்து சேவைகள் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பாக வாரத்தின் இடையில் வரும் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டும் இந்த பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நாட்களில் பயணிகளின் நடமாட்டம் குறைவாக இருப்பதால் பேருந்துகளை இயக்குவதன் மூலம் ஏற்படும் கூடுதல் எரிபொருள் செலவை தவிர்க்க முடியும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். இருப்பினும் திருவிழாக்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த முடிவிற்கு CITU போன்ற தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு பேருந்துகளை நிறுத்தினால் அரசு சேவைக்கும் தனியார் சேவைக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றனர். குறிப்பாக கிராமப்புறங்களில் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் அன்றாடம் வேலைக்கு செல்பவர்கள் முழுமையாக அரசு பேருந்துகளையே நம்பியிருக்கும் சூழலில் இத்தகைய நடவடிக்கை அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கின்றனர். பொது சேவையில் லாப நஷ்ட கணக்குகளை பார்ப்பது ஏழை எளிய மக்களின் நலனை புறக்கணிப்பதற்கு சமம் என்பது இவர்களின் வாதமாக உள்ளது. ஆனால் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் வேறு ஒரு விளக்கத்தை அளிக்கின்றனர். அதிகப்படியான பேருந்துகள் உள்ள வழித்தடங்கள் மற்றும் தனியார் பேருந்துகளின் போட்டியில்லாத வழித்தடங்களை தேர்ந்தெடுத்து அங்கு வருவாய் மிக குறைவாக உள்ள பேருந்துகள் மட்டுமே நிறுத்தப்பட உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இது போக்குவரத்து கழகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு தற்காலிக நடவடிக்கை மட்டுமே என்றும், இதனால் பொதுமக்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். பொருளாதார நெருக்கடிகளுக்கும் பொது சேவைகளுக்கும் இடையே அரசு எடுத்துள்ள இந்த சமநிலை முயற்சி எந்த அளவிற்கு வெற்றியடையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.